The bikes are ready to launch. Sir, you can unveil now. Second gear 74. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 26th நவம்பர். இன்றைக்கி வந்து பாப்புலர் பஜாஜில் வந்துட்டு பல்சர் 250 லான்ச் இவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நாங்கள் யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நானும் ரமேஷ் ப்ரோவும் போயிட்டுருக்கோம். இப்போது கிஷோர் ப்ரோ வந்து அவருக்கு வந்து ஒரு பர்சனல் ஒர்க் வந்தனால அவரால் வர முடியலன்ட்டார். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தோடனே இப்போ கிளம்பிட வேண்டியதான். 5:30க்கு வந்து ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இன்னொரு ½ hour டைம் இருக்குது. இங்கேருந்து பாப்புலர் பஜாஜ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். ஸோ அதனால் இன்னொரு 5 to 10 minutesல இங்கேருந்து கிளம்பிடுவோம். நான் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களை வந்து பாப்புலர் பஜாஜில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாப்புலர் பஜாஜ் கிட்ட வந்தாச்சு. இங்கே வேறு ரோட்டில் வேறு அங்கேயும் இங்கேயும் ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. இதில் வந்து எங்கேருந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுன்னு தெரில. அதோருக்கு அதுதான் பாப்புலர் பஜாஜ். நம்ம போயிட்டு யூ-டர்ன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போய் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ டைம் வந்து 5:15 ஆயிடுச்சு. 5:30 நான் 5 o'clock வரேன்னா நானே வந்து 15 minutes லேட்டாக போகிறேன். ஓகே, பாப்புலர் பஜாஜுக்கு வந்தாச்சு. அன்அடல்ட்ரேட்டட் த்ரில் கரெக்டு தானே? ஆமாம். ஓகே, பல்சர் இந்த வாட்டி அதாவது டிசைன்லாம் பயங்கரமாக ஏதோ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலங்காலமாக ஒரே டிசைனை போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், பெரிய பேனர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பார்த்துக்கோங்க, இந்த 2 மாடல் தான் பல்சர் 250. நம்ம வந்து க்ளோசர் லுக்கில் பார்க்க சொல்ல தான் வந்து பழைய மாடலில் வந்து எவ்வளோ பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஓகேவா? சரி, நம்ம மேலே போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு வண்டி டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா போய் பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க நம்ம மேலே போவோம். ப்ரோ வந்து சில ஃபுட்டேஜ் வந்து எடுத்துகிட்டு மேலே வரேன்னாரு. நம்ம அப்படியே ஏறுவோம் படிக்கேட். ஹலோ சார். வெல்கம் சார். ஓகே, ஸோ 2 மாடலும் நிற்குதா? ஓகே ஓகே. So good evening, sirs, madams who have been taken over here for the launch of our new product Pulsar 250. First of all, we welcome you all with our full hearted. So in the climate le kuda neenga vandadukku vandu first of all thanks to everyone who have been reached to our showrooms. So this Pulsar 250 and what is Pulsar 250F? So this is the biggest Pulsar ever made by Bajaj people. So in this Pulsar, I'll just take about small specifications on this new Pulsar 250. So it has a max power of 24.5 PS with a torque of 21.5 Newton per meter. So it reaches a speed of around 0 to 60 in 3.9 seconds. That is a massive speed given to customers from Bajaj. So in the வண்டியில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா there are more number of specifications இருக்கு. Little bit specification சொல்ல போனால் there are around 5 biggest most valuable specifications. So one comes to front portion எடுத்துட்டு போனா நான் பார்த்தீங்கன்னா from clockwise we have taken over this slipper clutch in this vehicles. So it comes to the second valuable spec in this bike is what infinity display. Moreover your riding gear. So we can see that which gear you have been riding across in which speed உங்களோட calculation பார்ட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஓவர் தட் இதில் மொபைல் சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. ரீசென்ட்லி நம்மளோட பஜாஜ் வெஹிக்கிள்ஸ்லேயே கிவன் தட் மொபைல் சார்ஜஸ் இந்த வண்டியில் அது கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் இன் டு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ். ஸோ ஏபிஎஸ் பற்றி மோர் ஓவர் எல்லா ரைடர்ஸ்க்குமே தெரியாது. ஸோ கஸ்டமர்ஸும் மோர் ஓவர் இப்போ வர வண்டிகளில் மேக்ஸிமம் ஏபிஎஸோடு வருது. இதுலேயும் வித் ஏபிஎஸ் இதுலேயும் இருக்குது. பட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஏபிஎஸ்னா this is the most largest disc in 250 segments. So in the situation I'll call up in Mukit Das. So sir Mudit Singh, sorry, Mudit Singh is one of our customer who has been நம்மள சேஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இதை எப்போ சார் வண்டி வரும் உங்களுக்கு நான் வண்டியை ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ அவர் இஸ் நான் சொல்கிறத விட let me ask some few questions on him against the Pulsar 250.
and Pulsars. So ஒரு Q&A session மாதிரி ஒரு 2-3 questions I'll ask him whether அவர் எப்படி பல்சரை விரும்பினாரு, அவர் எப்படி பல்சர் வந்து பல்சர்னு சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ஃபைஸ் சார் ப்ளீஸ். ஸோ முதி சிங் சார் என்ன ஓகே சார், வாட் யூ டூ சார்? Actually, I'm a college student. Okay. I study in SRM, which is right next to the showroom. So I came to Chennai 2 years back. Yes, I had sir. a requirement and I needed a bike for my daily commute. So I've been seeing Pulsar since my childhood. So, Okay, very good. So my uncle has a Pulsar 150 which had the squarish tail light at the back. Okay. So since then I had been wanting a Pulsar. So I got the chance finally. I bought it last year. I just completed 1 year this November. So I can say I'm a proud owner of Pulsar 150. Very satisfied. Okay. That's what I can say. So how do you know about Pulsar 250 sir? So 250, if you see, Bajaj first bought 250 through the Dominar. Okay sir. Right. Before that was just 220. So once I got to know that they're launching the 250 in their own spec sheet, like it's a Bajaj engine after all. Yes sir. So I was very interested and excited to see because I've been seeing to upgrade again from 150. I want to take a jump. So I thought, let's see. I called you. I think I called you. I asked when is the bike coming. So I came from Agdi. Okay, Audi. Okay Yeah. sir. Okay, very good sir. So I just come to see. Let's see. Okay sir. So sir, you prefer long test drive or short test drive sir? Can you Anything. test the base engine sir? I am a Pulsar Mini. Give me 5 minutes. I can tell what the bike is. Okay sir. Let me figure out your answers in our test drive questions sir. Yeah. Okay, just can have a seat over there. Thank you sir. Thank you sir. So this is time to launch our 250 both F and N in Popular Bajaj. So I like to call Mr. There are two people over here to unveil this vehicle. So first of all, I will call on Mr. Jager. Mr. Jager, if you please come sir. So I'll let me explain about Mr. Jager. He is a YouTuber come rider. So what he did, year and all year he has been breaking his own records. So he has been doing record breaking of non-stop vehicle, non-stop riding for 1,500 kilometers. He has driven the vehicle 24 or 25 hours. 24 hours. 24 hours is non-stop. He has driven the vehicle and is entering into records books now. So highest record is there in that. So he's been taken into this year. He has taken on one vehicle also. So he is breaking the record this year. So he called as a JJ, the endless biker rider. So in this famous in YouTuber, so he wrote the review on bikes, he rides, and he is an endless one. So he is going to launch one of our vehicles. Okay. So second part, there is a second invitee over there as an influencer called Mr. Ramesh. So sir, please sir. Yes. So he is one more reviewer and rider also. His name is Ramesh Ram DV Logs. So that is the YouTube channel. Yeah, Ram TV Vlogs is the channel. Channel. Sir, let me know this channel, please, sir. Yeah, it's What do you do in channels and how do you write about reviews in channel? What are the things you have been doing in reviews, sir? So in reviews, I used to cover all the aspects of the vehicle. So which and all getting launched, the new vehicles or any of my friends or relatives. If any of the guys are taking the new bikes or new cars at delivery, that also I'll be doing. And going to soon start the electric bikes reviews also. Already 2 or 3 reviews are there. So expecting more from them. Okay, thanks, sir. Thanks, sir. So the bikes are ready to launch. 5 hours coming. Sir, you can unveil now, sir. Sir, please, sir. Please keep it, sir. Please keep it. Sir, now you can have a seat over. So I have told you that there are 2 models in that. This is called Pulsar 250F, which comes with the fairing one. This is the naked version of this vehicle. So this is called N Street Fighter. This is F Street Fighter, Pulsar. So let me introduce Suresh. So he is taking care of all service thing for Chennai for Popular. So
any queries, a lot of high-end customers are being specially taken care in Poplar. So n number of queries. So he is an answerable person for that. He is still answering and he is solving his queries also. So recently we, in this launch we can able to in addition to that we can tell that we have won the highest prestigious award in servicing area for Bajaj for entire India. So we can have a good applause for Mr. Suresh in this occasion. Sir, thank you, sir. Thank you. The interesting part is going to I'm going to unveil now. So 1.38 is the ex-showroom cost for this vehicle, and addition to that around 3,000 rupees more than this N vehicle. This variation cost around 1.40 ex-showroom cost. We can close this launch and then we can have a test ride session over there downstairs. So thanks for coming to Popular for this wonderful event launch of Pulsar 250 N and 250F. Thank you. தேங்க்யூ சார். Sir, thank you. ஸோ கைஸ் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டு வந்து கண்ணை பறிக்குதுங்க பாருங்க. ரெட்டு கலரு கண்ணை பறிச்சு எடுத்துருது. வெஹிக்கிள் அன்லாக் பண்ணியாச்சு, வெஹிக்கிள் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவ்க்கு எடுத்திருக்க மாடல் வந்து F250. இந்த வண்டி வந்து 0 to 60 வந்து 3.5 செகண்ட்ஸா 3.6 செகண்ட் சம்திங் சொன்னாங்க. பரவாயில்லையா, நல்லா இழுக்குது வண்டி. எவ்வளோ தான் இழுத்தாலும் சரி, நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணாமல் வண்டி ரிவ்யூ சொல்ல போகிறது இல்லை. இந்த வண்டி நல்லா இருக்குங்க. பொசிஷனு ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், போக போக வந்து அதோட வேலையை காட்டும். நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேலைகள் தனியாக தெரியும். மொத்த திறமைகளும் வெளியே வந்துடும் வண்டியோட திறமை. இந்த கண்ணாடி பாருங்கள், கைக்கு எட்டுற தூரத்தில் வைங்கடானா எவ்வளோ தூரத்தில் தூக்கி வச்சுருக்காங்க கண்ணாடியை. எட்ட மாட்டேங்குது. அம்மா ஏய் ரொம்ப நான் தாவி தாங்க பிடிக்க வேண்டியது இருக்குது கண்ணாடியை. ஐயோ அப்பா, ஒரு வழியாக ரைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், லெஃப்ட் மிரர். ஆமாம், 0 to 60 வந்து இந்த ரைட் யூட்டன் அடிச்சுட்டு இப்போ கண்டுபிடிக்கலாமா 0 to 60 எவ்வளோ குயிக்காக போகுதுன்ட்டு. இது யூட்டன் அடிச்சோன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, போயாச்சு 0 to 60. அதுக்குள்ளே பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட் கீரில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட் கீரு ஐயா கொஞ்சம் வழி விடுங்கப்பா. ஃபஸ்ட் கீர் மட்டும் தான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட் கீர் 44. நல்லாயிருக்கு ஃபஸ்ட் கீர் பிக்கப்பு. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ஷோரூமில் வண்டியை விட்டுட்டு நம்ம ஒரு நாள் வண்டியை எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக எல்லா டெஸ்ட்டையும் எடுப்போம். சரியா? செகண்ட் கீரோட புல் பார்க்கலாம். ஆனால் செம்மையாக இழுக்குது. ஆனால் சைலன்சர் சவுண்ட் நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு 250cc அந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாமினோ 250 இருக்குல்ல, அதோட பீட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட பீட் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. மழை பெஞ்சு ஒரே தண்ணியாக இருக்குங்க ஃபுல்லாக. என்ன பண்ணுவோம், போயிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒரு யூட்டன் அடிச்சுட்டு வருவோம். இந்த ரோட்டில் நம்மளால் வந்துட்டு 70-80 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது இந்த மாதிரி மோசமான ரோட்டில். அம்மா அவ்வளோ பெரிய பள்ளம் இப்போ இங்கேன்னு உள்ளே போயிடுச்சு. அம்மா இப்போ ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் கீரோட டாப் ஸ்பீட் காட்ட முடியுமா?
செகண்ட் கியர் 74. செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா 74ல் லாக் ஆகுது. ஆனால் தேர்ட் கியர்லாம் நம்ம சத்தியமாக இந்த ரோட்டில் எங்கேயும் போட முடியாது. நம்ம தேர்ட் கியர்லாம் போடுறதா இருந்தால் மினிமம் வந்து ஒரு 100 தான் போகும்னு நினைக்கிறேன் தேர்ட் கியரு. அதனால் வந்து தேர்ட் கியர்லாம் அதெல்லாம் வேலைக்காகாது. ஃபஸ்ட் கியர் 44. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா எத்தனை கியர் மொத்தம் 5 கியரா? 5வது கியரில் 32ல் ஓட்டுறேன். லைட்டாக இடிக்குது. 5வது கியர் 4வது கியரில் வந்து 25. அது பாட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிட்டியில் வந்து அப்போ நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா ஒன்று நம்ம மைலேஜ் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு சிட்டிக்கு இந்த மைலேஜ் போதுமா அப்படின்ட்டுலாம் நம்ம பொறுமையாக செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வண்டியை உள்ளே விட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.